கங்கா அக்கா ஏமா இப்படி மாறிட்டா? இப்பவும் அவ சும்மா இருக்கெல்லாம் சம்மதிக்கல. நாம இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துதான் இருக்கணும்னு சொல்லிட்டா. எனக்கும் அதை யோசிச்சா சரின்னு தான் தோணுது. முதல்ல வாடகைக்கு தானே வந்தோம், வாடகை கொடுக்கவும் செஞ்சோம். உங்க வீட்டுல தான் பெரியவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ வாடகை கொடுத்தா இருக்கலாம், இல்லன்னா போயிடலாங்கிறா. அவ சொல்றதும் தப்பில்லையேடி. நீ வேற சும்மா இரு சாரதா. இதெல்லாம் ஏன் இவகிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்ல பாட்டி, கங்கா அக்கா சொல்றது சரிதான். வாடகை கொடுக்காம நம்ம இனி இங்க இருக்கிறது நமக்கு மரியாதையே கிடையாது. அக்கா யோசிச்ச மாதிரி தான் நானுமே யோசிச்சேன். அதுதான் அந்த மாமாக்கு கொடுக்கிற பதிலடியா இருக்கும். அம்மா, இந்த பணத்தை வாடகைக்கு கொடுத்துட்டு மீதிய வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். மா பரவாயில்லம்மா, வச்சுக்கோ. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. எனக்கு என்னம்மா தேவை இருக்கு? நான் தான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். அதுல கொஞ்சம் தான் நான் உனக்கு தரேன். புடிமா. ஏய் வேணாடி, கட்டாயப்படுத்தாத, விடு. கங்கா வாடகை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கா. இப்ப நீ கொடுக்கறேன்னு தெரிஞ்சா அவ கோவப்படுவாம்மா. வேண்டாண்டி. பாட்டி, அக்கா இதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியும். அவ கஷ்டப்பட வேண்டாம். ஏற்கனவே அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இத பாருங்க, வாடகைய இந்த பணத்துல கொடுத்துடலாம். அந்த வீட்ல இந்த நான் கொடுத்தேன்னு யாருக்கும் தெரிய போறதும் இல்ல. நான் ஆபீஸ் போறதுக்கு விஜய் எனக்கு சம்பளம் கூட தராரு. அதுல தானே நான் உங்களுக்கு தரேன். எனக்கு வேற என்ன செலவு இருக்கு சொல்லுங்க? இத வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? புடிமா. வேணாண்டி. மா, எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். முதல்ல இந்த பணத்தை எடுத்துட்டு போ. அவளும் தர வேண்டாம், நீயும் தர வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கைங்களை பார்த்தா போதும். முடியாதுமா, இது என்னோட கடமைமா. ஏன் கடமைய நான் செய்யறேன். நான் இந்த பணத்தை குடுக்கறதால அப்பாவோட பணத்தை திருப்பி கொடுக்க மறந்துருவேன்னு கங்காக்கா நினைச்சுக்க போறா. அதையும் சேர்த்து வச்சு நான் சீக்கிரமா திருப்பி கொடுத்துருவேன். இந்தா இந்தாமா, வச்சுக்கோ. நான் கிளம்புறேன். நர்மதா, ஒழுங்கா எக்ஸாம் எழுதணும். ஓகே, பாய்டி.